பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன். கேட்டாரு. அப்புறம் 2ஆம் வசனம் என்ன சொல்றார், அழுத்தம் என்ன சொல்றாருன்னா, அவர் தம செவியை எனக்கு சாய்த்தபடியால். இது 2வது மெத்தட். கர்த்தர் இன்னும் அதிகமாய் தம்முடைய செவியை சாய்க்கிறது 2வது விதமான காரியம். எல்லாருக்கும் இந்த செவியை சாய்ப்பாரா தெரியாது. ஆனா some people, சில பேருக்கு அவர் செவியை சாய்த்து உங்க ஜெபத்தை உன்னிப்பாய் கவனமாய் ஒவ்வொன்றாய் கேட்பார். நீ இதயத்துல வைத்திருக்கிற எல்லா ஆசைகளும் வெளியே சொன்னாதான் அப்படின்ட்டு இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும். சோ நீ கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சோ அப்படியாக சொல்லுகிறது, நாம் கேட்கிறோம். நம்ம இதயத்தில் இருக்க மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மைகளை செய்து நன்மைகளின் நாயகனாய் எப்பொழுது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் சொன்னோமானால் நாம் பலனடைந்து கனகை போல சட்டைகள் அடித்து உயிரெழும்போம். நாம் ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாம் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தார்.